வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. புன்னகை பூக்கள். எழுந்திருக்க விருப்பம் இல்லாமல் புரண்டு படுத்தான் கருணாகரன். மனம் வெறுமையாகவே இருந்தது. பணி ஓய்வு பெற்று 2 மாதம் முடியப் போகிறது. எப்போதும் பரபரப்பாக இருந்துவிட்டு வீட்டில் சும்மா இருப்பது அலுப்பும் சலிப்பும் தந்தது அவனுக்கு. செட்டில்மெண்ட் பணமும் இன்னும் வரவில்லை. நடையாய் நடந்து விட்டான். இன்னும் கிடைத்த பாடில்லை. கம்பெனி இப்போ நஷ்டத்தில் ஓடுது, கொஞ்சம் பொறுங்க. ஆமாங்க, கம்பெனிக்கு வர வேண்டிய பெரிய தொகை வரலை, வந்ததும் உங்களுக்கு செட்டில் பண்ணுறோம். கிளிப்பிள்ளை போல் இதையே மாற்றி மாற்றி சொல்கிறார்கள். கருணாகரனுக்கு வாழ்க்கையோ வெறுத்து போய்விட்டது. வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கவில்லை. வெளியே எங்காவது கிடைத்த வேலைக்கு போகலாம் என்று நினைத்து நிறைய இடத்தில் முயற்சி செய்து பார்த்து விட்டான். எந்த வேலையும் கிடைத்த பாடில்லை. அப்போதெல்லாம் ஆசை மனைவி கண்மணிதான் ஆறுதல் சொல்வாள். என்னங்க, எதுக்கு இப்படி அலையிறீங்க? இந்த காலத்தில் எவ்வளவோ பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் அலையுதுங்க. பாவம், இவ்வளோ நாள் தான் வேலை வேலைன்னு சரியான ஓய்வு இல்லாமல் பரபரப்பாக இருந்துட்டீங்க. இப்போவாது நிம்மதியாக இருங்க. ஓயாமல் படுத்து கிடக்காதங்க. கோயில் குளம்னு எங்கேயாவது போயிட்டு வாங்க. மனசுக்குள்ள நிம்மதியாற்றும் கிடைக்கும். அவளும் ஒவ்வொரு தடவையும் இதே பல்லவியை தான் பாடுவாள். கருணாகரன் சமாதானம் ஆக மாட்டான். இப்போதெல்லாம் வெளியில் கூட செல்வதில்லை. அடைக்கோழி போல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தான். என்னங்க, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா என்றாள். அப்போது ஆலயம் சங்கு ஒலித்தது. ஓ, மணி 8 ஆகிடுச்சா? சங்கின் ஒலி அவன் காதில் நாராசமாய் ஒலித்தது. செட்டில்மெண்ட் பணம் கைக்கு கிடைத்ததும் கம்பெனி குடியிருப்பு வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட வேண்டும். என்னங்க, எழுந்திரிங்க, மணி 8 ஆகுது, லேசான எரிச்சலுடன் கூறினாள் கண்மணி. பதில் சொல்லாமல் அவளை வெறுத்து பார்த்தான் கருணாகரன். இப்படியே வீட்டுக்குள் அடைஞ்சு கிடந்தா என்னாகும்? பைத்தியம் பிடிச்சிரும். சற்று கோபம் காட்டியவளாக சமையலறைக்குள் போனாள். அந்த நேரம், அம்மா கீரை வேணுமா? வாசலில் குரல் கேட்டது. இதோ வர்றேன் அலமேலு. என்னங்க, இதோ வந்துடுறேன். நீங்கள் எழும்பி பல் தேய்ங்க. முகத்தில் வடிந்த வியர்வையை முந்தானையால் துடைத்தபடியே வெளியே சென்றாள் கண்மணி. என்ன அலமேலு, இத்தனை சீக்கிரமே வந்துட்டேன்? இன்னைக்கு கீரை மட்டும்தான்மா கொண்டு வந்தேன். 10 மணிக்குள்ளே வித்தாதான் உண்டு. அதுக்கு பிறகு அடிக்கிற வெயிலில் வாடி போகும், யாரும் வாங்க மாட்டாங்க என்றவள் கூடையில் இருந்து 4-5 கீரை கட்டுகளை எடுத்தாள். எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்கம்மா, எல்லாமே நல்லா இருக்கு. புன்னகைத்தவள், அப்புறம் அலமேலு, உன் பொண்ணுங்க நல்லா படிக்குதா? கீரை கட்டுகளை ஆராய்ந்தபடியே கேட்டாள் கண்மணி. படிக்குதுமா? மூத்தவ பரவாயில்லை, சின்னவள் தான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா. என்னவோ டியூசனாம் போகணுங்கிறா. டியூசனா அனுப்பித்தான் வையேன். எங்கம்மா அனுப்புறது? நான் கூடை தூக்கி இதுங்களை படிக்க வைக்கிறதே பெருசு, அழுத்து கொண்டாள் அலமேலு. கண்மணிக்கு அவளை பற்றி நன்கு தெரியும். காலையில் காய்கறி கீரை விற்றுவிட்டு 10 மணிக்கு மேல் தன் வயல் வேலைக்கு செல்வாள். போதாக்குறைக்கு ஆடு மேய்ப்பாள், கோழிகள் வளர்க்கிறாள். அலமேலுவுக்கு 2 பெண் 1 ஆண் குழந்தை என்று 3 பிள்ளைகள் உண்டு. கணவனுக்கு கூலி வேலை, பெரிதாக வருமானம் ஏதும் இல்லை. அலமேலுதான் குடும்பத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறாள். மகள்கள் பெயர்களில் வங்கிகளிலும் சேமிப்பு வேறு. கண்மணி கூட அடிக்கடி கணவனிடம் சொல்வாள், ஒரு வேலையையும் விடுறதில்லைங்க, இவளுக்கு எதுக்கு இத்தனை பேராசை என்று. நீ ஏன் இப்படி யோசிக்கிற கண்மணி? இப்படியெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறதால தான் அவள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறா என்று அவளை கடிந்து கொள்வான் கருணாகரன். அலமேலு 2 கட்டு கீரை எடுத்துக்கொண்டாள். கூடை எங்கே இருக்கட்டும், சித்ரா கிட்ட இந்த கீரை கட்டை கொடுத்துட்டு வர்றேம்மா, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இங்கே தானே இருப்ப, இந்த நொடியில் வந்துடுறேன் என்று கிளம்பினாள். போயிட்டு வா அலமேலு என்று கண்மணி அனுப்பி வைத்தாள். கீரை கட்டுகளுடன் உள்ளே வந்தாள். சமையலறையில் வைத்துவிட்டு பணம் எடுப்பதற்காக படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். கட்டிலில் கணவன். என்னங்க, இன்னும் எழுந்திருக்கலையா நீங்கள்? அலமாரியை திறந்து பர்சில் பணம் எடுத்து கொண்டு வந்தாள். வாசலில் 2 பசுமாடுகள் கூடையில் இருந்த கீரையை தின்று கொண்டிருந்தன. கூடவே அழகாய் ஒரு கன்றுக்குட்டியும் இருந்தது. அலமேலுவும் வந்துவிட்டாள். அவள் அப்படியே நின்றிருந்தாள். ஐயோ அலமேலு, உள்ளே போய் காசு எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே பதறினாள் கண்மணி. ஐயா, இப்போ எதுக்கு பதற? வாயில்லா ஜீவங்க தானே, தின்னுட்டு போவது போ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நானே 4-5 கீரை கட்டை ஒதுக்கி வச்சு மாடு எங்காவது இருக்கான்னு தேடி பார்த்து கொடுத்துட்டு போவேன். இன்னைக்கு அதுவா எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான் இயல்பாக சொன்னாள் அலமேலு.
இருந்தாலும் இப்போதானே முதல் யோபோனியாச்சு, மொத்தத்தையும் காலி பண்ணிடுச்சே. கண்மணி கவலையுடன் பேசினாள். பரவாயில்லை விடுமா, இன்னைக்கு லாபம் போச்சுன்னா நாளைக்கு பருத்துக்க வேண்டியதுதான். அந்த கண்ணுக்குட்டியை பாரேன், எவ்வளவு அழகா இருக்கு. உனக்கு வருத்தமே இல்லையா அலமேலு? கண்மணி வியந்தாள். எதுக்குமா வருத்தப்படணும்? இன்னைக்கு இப்படிதான்ங்கிறது விதி. என்ன பண்ணுறது? வீணே கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கவலையெல்லாம் காலில் போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். உள்ளே இருந்தபடி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கருணாகரன் அடி வாங்கியவன் போல் அதிர்ந்து எழுந்து அமர்ந்தான். காய்கறி கீரை விற்கும் சாமானிய பெண்ணிடம் இருக்கும் மனப்பக்குவம் கூட என்னிடம் இல்லாமல் போய்விட்டதே. தன் மீதே கழிவிறக்கம் ஏற்பட்டது அவனுக்கு. நான் வர்றேம்மா. வெறும் கூடையை எடுத்துக்கொண்டு கன்றுக்குட்டியை தடவி உற்றி முகந்துவிட்டு மலர்ந்த முகமாக கிளம்பினாள் அலமேலு. கண்மணி அவள் சென்று மறையும் வரை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டபடியே வீட்டுக்குள் வந்தாள். என்னங்க, எழுந்துட்டீங்களா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் கண்மணி, குளிச்சுட்டு வந்துடுறேன். நீயும் சீக்கிரமாக கிளம்பு, நாம் வெளியில் போகலாம். அப்படியே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அவள் பதிலுக்கு காத்திராமல் குளியலறை நோக்கி நடந்தான். திடீர்னு என்னாச்சு இவருக்கு? கண்மணி புரியாமல் பார்த்தாள். அவளையும் அறியாமல் இதழில் புன்னகை பூத்தது.